வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன கேம் ஆட போகிறோம் அப்படின்னா கிராணி சாப்டர் 1 வாயில் வருது. என்னன்னா ப்ளே ஃபார் கிராணின்னு ஒரு கேம் இருக்குது. அதாவது நம்ம கிராணி ஆகிட்டு ஒருத்தவங்க இருப்பான், அவனை நம்ம தப்பிக்க விடாமல் பண்ணும். அதுதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஃபிகல்ட்டி கேட்குறாங்க. நமக்கு ஈஸி. ஐயோ, இப்போ புதுசாக ஏர்போர்ட் செக்யூரிட்டின்னு ஒரு கேம் வந்திருக்கு கைஸ். ஸோ அந்த கேமோட ஆடை தான் இப்போ போட்டு விட்டாங்க திடீர்னு. அதனால தான் நான் திடீர்னு ஐயோன்னு கற்றுனேன். ஓகே, இப்போ அந்த ஏந்திரிப்போம்ல, அங்கேருந்து சத்தம் கேட்குது. அதாவது நம்ம ஏந்திரிப்போம்ல கிராணியோட வீட்டில் இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து சத்தம் கேட்குது. இது 5 டேஸா? சரி, இங்கே இருப்பானா இல்லை இங்கே இருப்பானா? இதெல்லாம் பார்த்துட்டியாடா நீ? இதுக்குள்ள என்ன இருக்குது? ஏதோ ஃபோட்டோ வச்சுருக்கேன் கைஸ், ஏதோ ஃபோட்டோ வச்சுருக்கு இந்த கிழவி. ஆனால் நமக்கு எப்படி தெரியும்? நான் அவளோட வேலை அடிக்கிறது தான். நான் நினச்ச மாதிரியே கீழே தான் உட்காந்துட்ருக்கான். ஏன்னா என் மொட்டை தலையனா இருக்கான் கைஸ். இவனை பார்த்தாலே சிரிப்பு தான் வருது. மொட்டை தலையனை போய் இந்த கிழவி பிடிச்சி வச்சுருக்கு பாருங்களேன். ஓகே, இப்போ ஏதோ கட்சின்னு இருக்குது. என்னென்னா இந்த கிழவி பார்த்துட்டு நீ தான் அந்த பிரிசனர் பாட்டு ஓடிட்டுருக்கான். கிழவி என்ன பார்த்துட்டு நிற்கிறான் அவனை ஓட விட்டுட்டு. அடிக்க மாட்டியா நீ? அட்ரா. ஐயோ, கொஞ்சம் கிட்ட போய் அடிச்சின்னா நல்லா இருந்திருக்கும். அது தப்பாக அடிச்சிட்டோம். இப்போ அடிச்சிட்டா கரெக்டாக அடிச்சாச்சு. எங்கேயா பிளிங்க் ஆகிட்டே எங்கேயோ போயிட்டுருக்கான். சவுண்டின் ஹாலு பிக்சரு, அதான் அந்த பிக்சரை தள்ளி விட்டு போயிருக்கான் போல். இந்த கேமில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிராணிக்கு பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம தான் கிராணியே. இவனை அடிக்கணும், அதான் நம்மளோட வேலை. ஓகே, அடி 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 அடி. இவனுக்கு கொஞ்சம் பவர் இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு அடிச்சல, ஃபஸ்ட்டு அடித்தோடனே அவன் செத்துற மாட்டான். அவனுக்கு கொஞ்சம் பவர் இருக்கும். அது காலி ஆகிட்டு லாஸ்ட்டாக எல்லாமே காலி ஆகிடும்ல, அப்போ தான் இவன் சாவான், இந்த மொட்டை தலையன். அப்புறமா நைட் 2ல் வேறு எவனாவது வருவான் இவனுக்கு பதிலாக. இவன் தான் செத்துட்டான்ல. என்ன கண்டுபிடிச்சிருக்கான்? ஹேமரு, காஜில், ரிமோட் கண்ட்ரோல் கண்டுபிடிச்சிட்டான். அதுக்குள்ளேயும் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? எங்கடா இருக்க நீ? சரி, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அந்த கிழவனே வருது. அந்த கிழவனும் கிடையாது, அந்த கிழவியும் கிடையாது. அதாவது அந்த இவன், அவன் பேர் என்ன? பிரிசனர். அவன் பேர் ஆக்சுவலி பிரிசனர் கைஸ். சரி, இது வழியே போக முடியுமா? நம்மளால போக முடியாது. அந்த கேம்லேயே கொடுத்துருப்பாங்க, நம்மளாலலாம் போக முடியாது. ஓகே, இந்த கதை அப்படியே திறந்து வச்சுட்டே போயிடலாமா? இருங்க போவோம். சரி, இப்போ நான் அதை திறந்துட்டே இங்கே வந்துட்டேன். இப்போ அந்த பிரிசனரை போய் அடிக்க போகிறோம். அடிச்சாச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கேம்லேயே கிராணியோட ஸ்கின்னை மாற்றுற மாதிரி, அப்புறம் இந்த கிராணியோட வெப்பனை மாற்றுற மாதிரி கூட இருக்குது. அதெல்லாம் மாற்றணுன்னா ஒரு ஆட் பார்க்கணுமா? ஆடு தான் பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் லைக் பண்ணணும். ஓகே, இங்கே தான் இருக்கான். அடி. இப்போ அடித்தாச்சு இவனை. இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்கு அவனுக்கு பவரே. அந்த பவர் மட்டும் போயிடுச்சுன்னா அவ்வளோதான் காலி. என்னையா குனிஞ்சு போயிட்டான். சரி, இப்போ நம்ம அந்த பக்கம் போய், கண்டிப்பாக அவன் அந்த பக்கம் தான் வருவான். அந்த பக்கம் போய் அடிக்கலாம். அதாவது அந்த கிச்சன் வழியாக வருவான் அவன். ஓகே, இப்போ இங்கே தான் வருவான். இங்கே தான் அவனை அடிக்கணும். ஓகே, வெயிட். நானும் இங்கே ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கேன். அவன் இங்கே வரவே இல்லை. ஸோ நம்ம இந்த வழியாக போயிடலாம். இது ஸ்டார்ட் இருப்போம். ஓகே, இது நம்ம நார்மலாக பார்க்கும்போது இந்த கிராணியோட எவ்வளோ கிளாரிட்டி இருக்குது. ஆனால் இதே கிராணியோட கண்ணில் பார்க்கும்போது எவ்வளோ கேவலமாக இருக்குது. எங்கடா போச்சு அந்த ட்ராயர்? 2 இருக்குமே, அதை எடுத்துட்டாங்க போல். நம்ம ஓப்பன் பண்ணிடுவோன்ட்டு. என்னையா இங்கே ஒரு படிக்கட்டு இருக்கும். இங்கே இருக்கா? கண்ணுக்கே தெரியாத மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இந்த கேமில். ஓகே, இப்போ ஹால்லேருந்து சத்தம் கேட்குது. அப்புறம் கிராண்ட்பாவோட பெட்ரூம்லேருந்து சத்தம் கேட்குது. ஆக்சுவலி கிராண்ட்பா கிராணி 1ல் எங்கடா போனான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிராணி 1ல் அவன் திருவிழாவுக்கு போயிருப்பான். திருவிழாவுக்கு போயிட்டு அவன் இன்னொரு வீடு வச்சுருப்பான்ல, கிராணி 2ல் ஒரு வீடு. அந்த வீட்டில் தான் அவன் போய் இருப்பான் அந்த திருவிழாவை முடிச்சுட்டு. சரி, இப்போ அவன் நைட்டு 1 முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நைட்டுக்கு போய் ஆக்சுவலி அந்த கிராண்ட்பாக்காக தான் இந்த கிழவி கிராணி 1லேயே
2 ரூம் கட்டி வச்சுருக்கோம். ஒன்று வந்து ப்ரிசனருக்கு, இன்னொன்று கிராண்ட்பாக்கு, இன்னொன்று கிராண்டிக்கு, அது மாதிரி 3 கட்டி வச்சுருக்கோம். ஆனால் இந்த கிராண்ட்பா வரவே மாட்டாங்க கைஸ் இந்த வீட்டுக்கு. யானே தெரியாது, திருவிழாவுக்கு போயிருப்பான். இப்போ எதுக்கிட்ட இதை திறந்து வச்சுட்டு போனேன், இதை திறந்து வச்சுட்டு ஒளியிலான்னு போயிருப்பான். நம்ம பக்கத்தில் இருந்ததுனால சரி அப்படியே ஓடிடுவோம் அப்படின்னு போயிருக்கான் போல். என்ன இங்கே புக்கு எடுத்துகிட்டு போகிறான். சேஃப்கி கட்சிச்சா அவனுக்கு. இங்கே என்னென்னலாம் எடுத்திருக்கான்னு பார்க்கலாம். காய்ஸ் இங்கே முன்னாடி வந்து அவன் ஹேம்பர்லாம் எடுத்தால அந்த பொருள் கூட இங்கே தான் இருக்குது. அப்போ முன்னாடி இருந்தவன் கூட தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோமா இப்போது. ரிமோட் ஆச்சு, ஓப்பன் பண்ணுறியா சார்? இரு அடிச்சிடுறேன். அடி என்ன உள்ளேருந்து விரைஞ்சி கிடைக்குது. இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு வாட்டி கூட கிடைச்சதே இல்லை இந்த கேமில். ஏதோ இதே மாதிரி கிராணி சாப்டர் 2ல் கூட நம்ம அடிக்கிற மாதிரி ஒரு கேம் இருக்குது. அந்த கேம்லாம் வேணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்று ஆடுவோம். ஓகே, இப்போ வந்து அந்த கிழவனே வாழ வருதுடா. இந்த ரெக்கார்டிங் பண்ணும்போது மட்டும் எனக்கு தெரில, கிழவி அந்த மாதிரி தான் வாயில விடும். இவன் பேர் ப்ரிசனர். ஆக்சுவலி இவன் வந்து அதாவது ஜெயில் கைதி, அதாவது ப்ரிசனர்னு சொல்லுவாங்க. கிராணி இவனை அடைச்சி வச்சிட்ருக்கனால இவனை வந்து நம்ம ப்ரிசனர் அப்படின்னு கூப்பிட்றோம். எங்கடா இருக்க? இங்கே வந்துட்டோன்னா அதனால் அடிக்க முடியாதா? இங்கே நம்மளால் போக முடியாது கைஸ். ஏன்னா கிராணி வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க விளையாடும் போது, நிறைய பேருக்கு தெரியும் செய்யும். ஏன்னா கிராணி வந்து அந்த இடத்துக்கு போகவே முடியாது கிராணினால். நம்ம அங்கே நின்று கிராணிக்கிட்ட நிறையா வாட்டி ஏமாத்திட்டு இருப்போம். ஓகே, இப்போ இவன் இங்கேருந்து எதோ எடுக்கிறான், அப்படியே அவன் அடி. இப்போ இவனுக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பவர் தான் இருக்குது. அந்த பவரையும் நம்ம அடித்து இவனை காலி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நைட்டு 3க்கு போக முடியும். அதாவது அந்த ப்ரிசனருக்கு டே 3ன்னு தான் காட்டும், ஆனால் நமக்கு அது நைட் 3. ஸ்பெஷல் கீ கட்சிச்சா சாருக்கு. ஸ்பைடர் கடி. மீட் வச்சிட்டானா? ஸ்பைடர் கிடைக்க மாட்டேங்குது. என்னயா ஏதோ பிளான் பண்ணி பண்ணுற போல். ஸ்பைடர் ஃப்ரெண்டாக்கிக்கிட்டியா? அது என் பெட்டுடா, அது ஸ்பைடர் என் பெட்டுடா. என்னது ஆட்டிக்கில் டம்மியா? இது பேர் டம்மியா? காய்ஸ் இது பேர் டம்மியாங்க. சத்தம் போடுது, அதாவது கீழே வந்தால் சத்தம் கேட்கல. அது கிராணிக்கு எப்படி தெரியுமா? இங்கே அதாவது மேலே ஆட்டிக்லேருந்து டம்மின்னு ஒரு சத்தம் கேட்குது. இது பேர் டம்மியாடா. டம்மின்னா எங்கள் ஊரில் என்ன தெரியுமா, எதுவுமே செய்யாமல் சும்மா உட்காந்துருப்பாங்களே சோம்பேறி மாதிரி, அவங்கள தான் எங்கள் ஊரில் டம்மின்னு சொல்லுவோம். நீங்கள் ஏன் பொம்மையெல்லாம் டம்மின்றீங்க? ஓகே, இப்போ அந்த கிழவனே வருது. அந்த ப்ரிசனர் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போயிடுறான். நம்ம கண்டிப்பாக அவன் மேலே இருந்து தான் வருவான். அவன் ஸ்கூட்டரை சுட்டுட்டியாடா? இங்கேருந்து வருங்க, அப்படியே போடு. கிராணி உதச்சிருக்கு. ஆக்சுவலி அதை அடிக்கலை, லாஸ்ட்டு அடிக்கும் போது அவனை ஓகே கைஸ், இப்போ நம்ம நைட் 3க்கு வந்தாச்சு. இப்போ அவன் கண்டிப்பாக ஏந்திருப்பான் இங்கேருந்து தான். அப்படி அடி. ஐயோ மிஸ் ஆயிடுச்சா? இல்லை அவன் பிளிங்க் ஆகுதுன்னா அவன் அடி வாங்கிட்டான் அப்படின்னு தான் அர்த்தம். அவன் அடி வாங்கி பிளிங்க் ஆகும்போது மட்டும் அவனை அடித்தாலும் அவனுக்கு வலிக்காது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே, இப்போ இங்கே வந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்டேருந்து கொஞ்சம் மறைச்சிட்டேன். நைட் 3லேயும் அவனை ஜெயிச்சது. ஏன்னா அது கொஞ்சம் டிலே தான் ஆகும், அது உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. ஸோ நைட் 4லேயும் நான் அது மாதிரி பண்ணுறேன்.